60 வயசுக்கு மேலே இந்த தனிமை வந்தது பாருங்கள், அப்போ தான் கற்றுக்கிட்டேன். 2020 என்னை மொத்தமாக அப்படியே வேரோடு பிடுங்கின மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுதான் பண்ணணும் முதுமையிலையோ, எனக்கு வயசாகிடுச்சுன்னு ஒதுங்கவே கூடாது, எதுவுமே ஒதுங்கக்கூடாது. எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபஷனே 60க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் இந்திரா நாராயண். வயசு 65 ஆச்சு. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சென்னையில் தான். படிப்பும் சென்னையில் தான். கல்யாணமும் இங்கே தான் சென்னையில் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் கணவர் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர். அதனால் நாங்கள் பல நாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எனக்கு கிடச்சிது. அது ஒரு நல்ல வாய்ப்பு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தபொழுதும் அது நிறைய கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. பக்குவமானதே நான் அதனால தான் சொல்லுவேன். நான் அந்த 21 வயசில் கல்யாணம் வெளிநாடு போனதால், ஒரு வெளிநாடு இல்லை, பல வெளிநாடுகளுக்கு நாங்கள் போயிருக்கோம். அதனால் ஒரு மனிதர்களும் ஒரு வேறுபட்டு இருந்ததால் அவங்க கூட பழகி எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறது, ஒரு களிமண் உருவாக்கினதே இப்படி தான் நான் சொல்கிறேன். களிமண்ணில் ஒரு நல்ல பொம்மையை உருவாக்கினதே இப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் 2019 நாங்கள் திருப்பியும் பேக் டு சென்னை அப்போது ஒரு கன்சல்டன்சி ஜாப் மாதிரி, ஏன்னா ரிட்டையர் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. என்னோட துர்பாகியமோ இல்லை கடவுளோட இதுவோ எனக்கு தெரியாது. 2020 என்னை மொத்தமாக அப்படியே வேரோடு பிடுங்கின மாதிரியான ஒரு சூழ்நிலை. டாக்டர்கள் மத்தியிலேயே உட்கார்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மேசிவ் ஹார்ட் அட்டாக் உடனே ஒரு செகண்ட் கூட இல்லைன்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்படியே அது இன்னும் நம்பவே முடியல. கனவுல நடந்துதா நிஜத்தில் நடந்துதான்னு தெரியல. என்ன தான் சொல்லுனேன், வேரோடு பிடுங்கி பூட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு வாழ்க்கையை இனிமேல் வாழணுமா வேண்டாமா என்ன ஒரு தெரியாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். ஒரு 4-5 மாதம் ரொம்ப ஒதுங்கியே போயிட்டேன். எல்லாத்துலேருந்து ஒதுங்கி போய் வீட்டில் கூட பேசுகிறத குறைச்சிட்டு அந்த மாதிரி இருந்தேன். அப்போ பல பேர் நான் அப்போலேருந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்க, எங்கள் குடும்பம் எல்லாருமே எனக்கு சொன்னது என்னென்னா, இப்படி இருக்கக்கூடாது, நீ உனக்கு சிறுதானியங்களில் நான் ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி அதெல்லாம் போட்டுட்ருந்தேன். நான் எத்தனை பேருக்கு அதுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவங்க எல்லாரும் நான் திருப்பியும் வரணும், அது மாதிரி ஒதுங்கக்கூடாது, மரணம் எல்லாருமே தவிர்க்க முடியாத ஒன்று, யாரும் இது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் தவிர்க்க முடியாதது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, திருப்பியும் போட ஆரம்பிங்கன்னு பல பேர் என்ன சொல்ல திருப்பியும் நான் ஆரம்பித்தேன். நான் ஆனால் இது சொல்லணும், எப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு கம்ப்யூட்டரில் அந்தளவுக்கு நாலேஜும் கிடையாது, ஃபோட்டோ எடுக்க தெரியாது. எல்லாமே நானே 1 by 1 60 வயசுக்கு மேலே அந்த தனிமை வந்தது பாருங்கள், அப்போ தான் கற்றுக்கிட்டேன். முதல்ல ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன், மில்லட்ஸ் கிச்சன்னு சொல்லி. அது அமோகமாக வெற்றியாகவே அப்புறம் பிரிண்ட்டுக்கு வந்தேன். அப்புறம் போன வருஷம் திருப்பியும் தமிழில் பண்ணினேன் நான். இது எல்லாமே இந்த முதுமையில் தான் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க 60ல். எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபஷனே 60க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன், என்னோடய சின்ன வயசில் எனக்கு பண்ண முடியாததை என்னோடய 60க்கு அப்புறம் இந்த தனிமை வந்த பிறகு என்ன பண்ணினேன்னு சொன்னால், இதுதான் இந்த புக்கை எழுதினேன் பாருங்கள். உட்காந்து எனக்கு அதான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது. இருந்தாலும் இந்த அட்டைப்படத்துலேருந்து உள்ளே இருக்கிற அத்தனை ஃபோட்டோவும் நான் தான் எடுத்திருக்கேன், நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன், எழுதியது நான் தான், எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேன். நான் உட்காந்து அதான் என்னோடய இளமையில் பண்ண முடியாதது. இது என்னை ஹவுஸ் ஒய்ஃப் டு ஆத்தர். இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லணும்னு சொன்னால் கிச்சன் டு கிண்டல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பெருமையாக சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, கிச்சனில் இருந்த நான் கிண்டல் வரைக்கும் வந்திருக்கேன்னு சொன்னால், ஆத்தர்ன்ற இப்போ ஒரு டெசிக்னேஷனோட நான் வந்திருக்கேன்னு சொன்னால், இதுதான் என்னோடய இளமையில் பண்ண முடியாததை முதுமையில், அதுவும் தனிமையில் பண்ணி எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். இது இப்போ நிறைய பேர் நான் போகும்பொழுது நீங்கள் தானே அதுன்னு என்னை கேட்கும்பொழுது பெருமைக்கையோட ஒரு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த புக்கை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு மனுஷியை நான் எழுதியிருக்கலாம், ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்னோடய நண்பர்கள் எவ்வளோ பேர், உறவினர்கள் எவ்வளோ பேர், எனக்கு பேர் ஒரு ஒருத்தரோடு நான் சொன்னேன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். ஆனால் பல பேர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட
விடாமல் என்ன நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இப்போ கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா உடனே மில்லட்ஸ்னால் இந்திராகிட்ட போயிடுங்களா அப்படின்னு சொல்லி உடனே அதாவது எங்களுக்குள்ளே இந்த 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 ஒரு பக்குவம் வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும், எங்களுக்கு போட்டியோ பொறாமையோ எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது. நாங்கள் ஒருத்தருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிப்போம். இந்த புக்கு வந்து வெளியே கொண்டு வந்த பிறகு இதை விற்கிறதுக்கோ இல்லை என்ன எப்படி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணணும் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இப்போ சில சமயம் அதான் நினச்சிப்பேன் தனிமையில், ஐயோ இதை பார்க்க அவர் இல்லையேன்றது இருக்கும். ஆனால் மனசு சொல்லும் எங்கேயும் போல் அவர் என் கூட தான் இருக்கார் அப்படின்ற ஒரு ஒரு அந்த பக்குவத்தோடு நான் போயிட்டுருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் புக்கு மில்லட்ஸ் கிச்சன்னு. இதோட லிங்க்கு நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பூங்காற்றில் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் கொடுக்க சொல்கிறேன். நான் அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது இங்கிலீஷில். இது வந்து தமிழில் சிறுதானிய சமையல் பகுதி 1 பகுதி 2ன்னு இது எழுதின காரணம், அது 2ஆக எழுதின காரணம் என்னென்னா அதில் 54 ரெசிபி தான், இதில் 80 ரெசிபி. ஏன்னா தமிழ் மக்களுக்கு இன்னும் நிறைய போய் சேரட்டுன்றதால பகுதி 1 பகுதி 2 இதுவும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இந்த லிங்க்கே நான் அவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்க சொல்கிறேன். யாருக்கு வேணுமோ அமேசானில் வாங்கிக்கோங்க. இப்போ தான் சொன்னேன், தெரியாதுன்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. ஆனாலும் நீங்கள் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இது நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்களான்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் சிறுதானியத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி நான் கொடுப்பேன். நான் ஒருத்தருக்கு ஷேரிங் இஸ் கேரிங். இன்ஃபேக்ட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் முதுமை வந்து தான் வேணும்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே வரலாம். முதுமையில் கண்டிப்பாக வேணும் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்கள், முதுமையில் எல்லாமே பண்ண முடியும். இதுதான் பண்ணணும் முதுமையில், ஐயோ எனக்கு வயசாகிடுச்சின்னு ஒதுங்கவே கூடாது, எதுவுமே ஒதுங்கக்கூடாது, எல்லாமே கற்றுக்கலாம். அதுவும் இப்போ வந்து டச் ஃபோனுன்னு இருக்கிறதால எல்லாமே கற்றுக்கலாம். எதுவும் நம்ம கற்றுக்க முடியாதுன்றது இது மனசு தான். அது கற்றுக்க முடியும்னு சொல்லி மனசு நினச்சதுன்னா அது நம்மளால் முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம முதுமையில் இனிமையாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 30-40 இயர்ஸ்லேருந்தே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல உணவு சாப்பிடணும், உணவே மருந்துன்னு இருக்கணும். ரெண்டாவது டைமிங். இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட பெரிய இது என்னன்னு சொன்னால், ராத்திரி 11 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டேன்னு அது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. 11 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அது அடுத்த நாள் காத்தால ஜெரிக்காது, கண்டிப்பாக ஜெரிக்காது. சாயந்தர உணவுன்னு சொன்னால் அது 7 மணிக்கு தான் சாப்பிடணும். அது அந்த மாதிரி எல்லா டைமுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே முதல்ல டைமுக்கு சாப்பிட்ற பழக்கம் வரணும். முதல்ல டைமில் சாப்பிடணும். ரெண்டாவது, ரொம்ப வெளியிலையும் தவிர்க்க முடியாத நிலைமை இருந்தால் வெளியில் சாப்பிடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. இன்ஃபேக்ட் அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணுறதை பார்த்து தான் உங்கள் பொண்ணு நாளைக்கு பண்ணுவாள். எங்கள் அம்மா இதை பண்ணி, நான் இப்போ பண்ணுறேன், எங்கள் அம்மா பண்ணாங்க, பாட்டி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ரெசிபிலாம் கூட நான் பண்ணுறேன். நான் இப்போது உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போகிறீங்க? நோயாக கொடுத்துட்டு போகிறீங்க? இல்லை. அதனால் நல்ல ஒரு உணவு பழக்கம், வீட்டில் சமைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்தி கொடுத்துருங்க. இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அது முதல்ல அந்த பாயிண்ட் ஆரம்பித்து அந்த டைமிங்கில் சாப்பிட்றது, ரொம்ப வெளியில் சாப்பிடாமல் அப்படி தான் இருந்தீங்களானாலே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கே 50-60 வயசு வரைச்சு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நோயும் வராது, கண்டிப்பாக வராது. நீங்கள் இல்லை நோய் வந்து 60க்கு மேலே தவிக்கணும்னு இருந்தால் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் முதல்லேருந்து 30-40லேருந்தே அப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதுமை வரும்பொழுது ஃபஸ்ட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் அதுவே உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த். முதுமையில் அப்போ தான் நீங்கள் இனிமையாக இருக்க முடியும். ஒன் மோர் திங், முதுமையில் தனிமையாக இருக்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், மரணம் எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒன்று. கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் முன்னாடி போகணும், பின்னாடி போகணும். அப்போது அந்த சமயத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அவள் இருந்தால் எனக்கு சூடாக காஃபி கொடுப்பா, எனக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாதுன்னு சொல்லி அதை பெருமையாக சொல்லிக்கவே கூடாது. அந்த 30-40 வயசுலேருந்தே அவங்களோட கூட நீங்களும் சமைக்கலாம், கற்றுக்கலாம். பேசிக் என்னென்ன கற்றுக்கலாம், பெரிய இதெல்லாம் வேண்டாம், ஒரு எலாபரேட் டின்னருக்கெல்லாம் வேண்டாம். பேசிக்காக உங்கள் வயதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை கற்றுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, தனிமையாக இருந்தால் கூட உங்களுக்கு அது இனிமையாக போயிடும், நீங்களே பண்ணிப்பீங்க. இன்னொருத்தரை சார்ந்து இருக்க மாட்டீங்க. அதுதான், அது சார்ந்துட்டிங்கன்னா அங்கே தான் உங்கள் மென்டல் இம்பேலன்ஸ் ஆகிடும். அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதே மாதிரி மனைவிக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, கணவர் இறந்துட்டா எனக்கு தெரியாது, அவர் தான் ஜிபே பண்ணார், அவர் தான் பில்லு கட்டினார், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பாலிசி கூட இருக்கான்னு தெரியாது. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு எல்லாம் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. தெரியலையா அப்போவே முதல்ல இருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள்கிட்ட இருந்து அவங்க எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்கள போட்டு நம்ம படுத்தவே கூடாது. வீட்டில் கூட
அட்வைஸுன்ற பேரில் நான் உன் வயசை இதை பண்ணேன் அது பண்ணேன்னு வேண்டாம் ஆரம்பிக்காதீங்க. அட்வைஸ் பண்ணாதீங்க, ஒப்பீனியன் கொடுங்க. ஒப்பீனியனை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கோங்க. எதுவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க குழந்தைங்க படிக்கணுன்றது அவங்க டிவி ஆஃப் பண்ணாங்களேன்னு நான் பார்க்கக்கூடாதா டிவின்னு அந்த மாதிரி அனாவசிய ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அப்போ தான் அந்த ஏஜில் தான் நிறைய பக்குவம் வரணும். ஆமாம், குழந்தைங்க படிக்கணும், நம்ம பேர குழந்தைங்க தான் படிக்கணும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் ஏதோ செய்ய முடியாதது, இப்போ நான் பண்ணேன் பாருங்கள், ஒரு புக்கு 2 புக்கு எழுதினேன். இது வந்து எனக்கு இளமையில் பண்ண முடியாமல் போச்சு, முதுமையில் இப்போ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள். இல்லை பக்கத்தில் எதான கோயில் இருக்கா, இல்லை எதாவது வேற எங்கேயான போய் ஒரு ஆசிரமம் இருக்கா, இல்லை ஏழை மாணவர்களுக்கு யாருக்கான உங்களால் பாடம் கற்றுக் கொடுக்க முடியுமா, ஏதோ உங்கள் வகையில் உங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் மைண்டை வந்து இது பண்ணிக்கோங்க. அவன் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழறக்கூடாது. ஸோ அதையும் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் முதுமையிலேயே தனிமையாக இருந்தாலும் இனிமையாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் முதல்ல. அந்த ஆரோக்கியத்தை தான் நான் திருப்பி திருப்பி முதல்லேருந்தே சொல்கிறேன். அது 30-40லேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 60 தாண்டும் பொழுது நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள். அதில் ஒரு விதமான சந்தேகமும் இருக்காது. ஆரோக்கியமாக வாழுங்க எல்லாருமே. முதுமைன்னு நினச்சிக்காதீங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம சும்மா ஏதோ நம்பர் போடுறோம் அவ்வளோதானே தவிர முதுமைன்னு மனசுக்குள்ளே எனக்கு வயசாச்சு என்ன கடைக்கு அனுப்புகிறீங்களே அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் இட்ஸ் அ நம்பர், அவ்வளோதான். நம்ம தான் கற்றுக்கணும் எல்லாத்தையுமே. எல்லா வயசுக்கும் நம்ம தான் எல்லாமே கற்றுக்கணும். அதனால் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கைக்கு போகாதீங்க. அது எப்போ ஆகும்னா உடல் நிலம் இல்லைன்னா போய் பெட்டில் படுத்தா நீங்கள் வலி வேதனையும் படுறது காட்டிலும் கூட இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் முதுமையிலையும் நல்லா இருக்க முடியும். நல்ல தனிமையில் இருந்தாலும் நம்ம இன்பமாக இருக்கலாம்ன்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் போனீங்களான்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா வாழலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. பூங்காற்று சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.